கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட அரசு எடைமேடையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். தினசரி கனரக வாகனங்கள் பயன்படுத்தி வந்த இந்த எடைமேடை மூலம் தமிழக அரசிற்கு நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிக வருவாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தை அடுத்து சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் இதனால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு இடமேடையில இன்னைக்கு 1,32 லட்சம் ரூபாய் இன்கம் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வெயிட் பிரிட்ஜ் போட்டது மூலமா அரசுக்கு வந்திருக்கு, எங்க பஞ்சாயத்து பேரூராட்சிக்கு 1,32 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இதனால அரசுக்கு டெய்லி மினிமம் எங்க வெயிட் பிரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா 50,000 60,000 வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 நாளா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேல இழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதான் எஸ்பி சார் பார்த்து சொல்லியிருக்கேன். சார் இது அந்த விபத்து ஏற்பட்டது இந்த அடிப்படையில விபத்து ஏற்பட்டது. ஏன் இப்பவுமே உங்களுக்கு பகல் எந்த லாரியும் ஓடக்கூடாது. இப்போ எஸ்பி சாரே ரொம்ப ஹானஸ்டா பண்ணிட்டு இருக்க அந்த மாவட்டத்துல இன்னைக்கு அவர் வந்த போறதுதான் எங்களுக்கு இந்த வெயிட் பிரிட்ஜே இன்னைக்கு நல்லபடியா இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு. அதனால சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி 20 நாளா லாஸ் ஏற்பட்டிருக்கு சார், பார்த்து அரசுக்கு வருவாய் வரணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா எஸ்பி சார் நல்ல முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த அரசுக்கு இந்த வருவாய் வெயிட் பிரிட்ஜ் மூலமா வரணும்.